ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கானது இன்னும் உன்கிட்ட ஆசைப்பட்டபடி எப்போ என் வாழ்க்கை அழகாக மாறும், எனக்கான நல்லதே நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வீணாக்கிட வேண்டாம். ஏன்னா இப்போ உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரம் நெருங்கிடுச்சு. மின்னல் வேகத்தில் உன் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்ததான் நான் உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நீயே இன்ப அதிர்ச்சி அடையும்படி உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு நடத்தி தரப்போகிறேன். மனிதர்கள் தவறு செய்வதும் தவறுகளில் மாட்டிக்கொள்வதும் வாய்ப்புகளை தவற விடுவதும் சாதாரண இயல்பான ஒரு விஷயம்தான். ஐயோ, நான் வாய்ப்பை தவற விட்டுட்டேனே நினச்சி அழுது கண்களால் உன் கண்ணீரையே மறைச்சிக்காத. கண்களை முழுவதும் கண்ணீரால் மறைச்சி வச்சிட்டினா அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க போகிற இன்னொரு வாய்ப்பையும் நீ தவற விட்டு விடுவாய் அல்லவா? அதனால தவறு நடந்தது நடந்துருச்சு, தப்பு நடந்தது நடந்துருச்சு. இனிமே என்ன செய்யணும் எது செய்யணும்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை வாழ பழகு. உனக்குள்ள உன்கிட்ட இருக்கிற தனித்திறமையை உடனே கண்டுபிடி. நீ கொஞ்சம் தாமதப்படுத்தினாலும் உன் திறமை மூலமாக அடுத்தவன் உன்னை வேலை வாங்கி அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான். அதனால் எது அவசியம் எது தேவைன்னு சரியாக யோசிச்சு அதை பற்றி மட்டுமே சிந்தனை செஞ்சு உனக்கான காரியங்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. தேவையான விஷயங்களை யோசிக்க உனக்கு நேரமே கிடைக்கவில்லையா? முதல்ல உன் வாழ்க்கையில் நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல தெளிவான முடிவெடு. எதையும் செய்வதற்கு நீ தயங்கிக்கிட்டே இருந்தினா தோல்வி மட்டும்தான் உன்னை நோக்கி வரும். துணிவோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. எதுக்கெடுத்தாலும் தயங்கி நிற்காம இதுதான் என் வாழ்க்கை, நான் இதை தான் செய்யணும்னு துணிவோட உனக்கான ஒரு முடிவை எடுத்துட்டு முன்னேறி போக ஆரம்பி. நீ தொடர்ந்து தோல்விகளையே சந்திக்கிறாய் என்றால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தானே தவிர உன்னுடைய லட்சியங்களை கிடையாது. ஏன்னா உன்னுடைய லட்சியமும் அதை அடைவதற்காக நீ எடுத்த முடிவும் எல்லாமே சரிதான். ஆனால் நீ செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் மாற்றி அமைச்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா ஒரு விஷயத்தை முடியுதுன்னா அவரிடம் போய் வாக்குவாதம் செஞ்சு உன் நேரத்தை வீணாக்குவதை விட உனக்குள்ள நீயே சுய பரிசோதனை செஞ்சுக்கோ. அவங்க சொல்றது சரிதானா அல்லது நமக்குள்ள ஏதாவது குறைகள் இருக்கா, நம்ம தான் தவறு செய்கிறோமான்னு யோசிச்சு உன்னை நீயே திருத்திக் கொள்வது தானே சிறப்பானதாக இருக்கும். நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள். உனக்கு எது நல்லதோ உனக்கு எது சிறந்ததோ அதை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். எப்போதும் மனசில் தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் அமைச்சுக்கோ. வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் நல்லது. நீ சுயநலத்துக்காக வாழணும்னு நான் சொல்லலை, நீ தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன். நல்லதோ கெட்டதோ அடுத்தவங்க வாழ்க்கையில் நீ என்ன செய்றியோ அதே விஷயம்தான் நாளைக்கு உனக்கும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க பழகு. நீ செய்வது சின்ன காரியமாக இருந்தாலும் அதை கவனம் சிதறாமல் சரியாக செய்து முடிக்க பழகு. அதே நேரத்தில் பெரிய காரியமாக இருந்தால் அதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக செய்ய பழகு. ஏன்னா நீ நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட போய் சந்தோஷமாக சொல்லும்போது அதை செய்து முடிப்பதற்கு ஏதாவது தடைகள் வரலாம். உன்னிடம் இருப்பதை தட்டி பறிப்பதற்கு வேறு யாராவது முயற்சியும் செய்யலாம். அதனால தான் எதையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் உனக்கான விஷயங்களை நீயே துணிந்து தைரியமாக செய்யி முன் வச்ச காலை பின் எடுக்க வேண்டாம் என சொல்கிறேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் அதில் இறுதி வரை மன உறுதியோடு நீ இருந்தினா உன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி வந்துவிடும் என் செல்லமே. கடக்கவே முடியாது செய்யவே முடியாது நீ நினச்ச பல விஷயங்களை தாண்டி போராடி கடந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கதானே. அப்புறம் என்ன, ஓ மேலே நீ பெருமைப்படலாம். ஏன்னா மற்றவங்களால் பல பேர் செய்து முடிக்க முடியாத காரியத்தை உன்னால் செய்ய முடியுது. அப்படிப்பட்ட தகுதியும் திறமையும் உனக்குள்ளே இருக்குது. அப்புறம் என்ன, இனிமே எதை செய்தாலும் தைரியமாக மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் சுயமாக முடிவெடுக்க பழகிக்கோ. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் எல்லாவற்றிற்கும் அடுத்தவனையே எதிர்பார்த்து மற்றவர்களுக்கு அடிமையாகத்தான் இருப்பான். உனக்கான காரியங்களில் நீ சிறப்பாக சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருந்துட்டினா அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய திறமையாளனாக வெற்றியாளனாகவும் இருப்பாய். நீயே எதிர்பார்க்காத பல விஷயங்களை நான் உனக்கு மின்னல் வேகத்தில் முடிச்சு கொடுக்குறேன். இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நீயே இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கான காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும்.